இந்த வசனத்தை கேட்க, வார்த்தையை கேட்க, ஒரு வசனம் ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காதா என்ற ஆவலோடு வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசும்படி சொல்லிக்கிறப்பா, நீர் பேசும்படி சொல்லிக்கிற என்னை மறைத்து நீர் வெளிப்படுவார்கள். எந்த மாமிச தந்தைகள் மாமிச கிரிகள் வெளிப்படாது, ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. வார்த்தையின் மண்ணாவதால் எங்களை போஷிக்கும்படியாக வேண்டுகிறோம். Thine is the kingdom, Lord. Thine is the glory. And thine is the mighty power, Lord Jesus. We praise and pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் பரலோக பிதாவே. ஆமென். இந்த நாட்டுக்காக ஒரு சில வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாம் எழுதி நின்று பண்ணுங்க. 212வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் ரோமர் 5ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. யோசனா பைபிள் இருங்கப்பா, வச்சிருக்கியா? எடுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 212வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் ரோமர் 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போமா? ரோமர் 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 5வது வசனம் வரை. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாத்தியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலைநிறுத்தி தேவ மகிமை அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாரார். அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமை பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கரங்களை தேவ சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். Thank you Lord. எங்களோடு பேசுவாங்க. வசனங்கள் மூலமாக நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம். நல்லவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான நம்பிக்கையின் வாசல் கிறிஸ்டியன் அசெம்பிளி தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை ஃபேஸ்புக், சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் செலுத்துகிறேன். கர்த்தர் நாளில் கூட நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. அநேக வசனங்களை வாசிக்க எனக்கு இன்னைக்கு முடியல. என்னுடைய இடது கண் நான் ஆப்ரேஷன் பண்ணிருந்ததுனால இடது கண் நல்லா தெரியுது, ஆனா வலது கண் எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால 2 பார்வைகளும் சரியா செயல்படும். கண்ணாடி போட முடியாது. அதனால என்ன செய்யுது, அறக்குறையாக எனக்கு தெரியுது. அதனால கர்த்தரை பலப்படுத்தி வழி நடத்துவாராங்க. அல்லேலூயா. நம்ம வாசிக்க கேட்ட வசனத்துல ஒரு நல்ல வசனம் இருக்குது இல்லையா? 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. சங்கீதங்களை தியானித்த அருமையான பாஸ்டர்மா சொன்னாங்க. அவருடைய உபத்திரவங்களை பற்றி நிறைய சொன்னாங்க இல்லையா? அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில இல்லையா, ரொம்ப சுகமான ஒரு வாழ்க்கை தான் அப்போஸ்தலன் பவுல் வாழ்ந்து கொண்டிருந்தார். அரசாங்கத்துல ஒரு பெரிய வேலை, நல்ல படிப்பு, எல்லாம் நல்ல செழிப்பா இருந்த நாட்கள்ல அவர் வைராக்கியமான ஒரு யூதன், வைராக்கியமான பழைய பாடை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு வைராக்கியமான யூதனாக அவர் இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு 2 கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு முந்தின வாழ்க்கை, ஒரு பிந்தின வாழ்க்கை. இந்த பிந்தின வாழ்க்கை உபத்திரவங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் அந்த பிந்தின வாழ்க்கை நம்ம எங்க கொண்டு சேர்க்குமா? பரலோக ராஜ்யத்தில் நம்ம நிச்சயம் கொண்டு சேர்க்கும். முந்தின வாழ்க்கை சுகமான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அர்த்தமற்ற, ஒரு நிலையற்ற ஒரு தன்மையை நம்ம உணர வேண்டும். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன செய்யறானா? புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். எப்படி புது சிருஷ்டியா? நம்ம விரும்புகிறபடி அல்ல, நம்முடைய மாமிசத்தின் சிந்தைகளின்படி அல்ல. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால் எல்லாம் எனக்கு நன்மையாக நடக்கும் என்பதாக அல்ல.
தேவன் நம்மை கொண்டு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்காரோ அந்த திட்டங்கள் தான் நம்மோட வார்த்தையாக செயல்பட கர்த்தர் விரும்புவார். நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கும்? நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், ஆனா எல்லாம் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைப்போம். எதை நினைப்போம்? உலகத்தின் ஆசீர்வாதங்களை தான் நிறைய நினைப்போம் இல்லையா? அதுதான் நிறைய சாட்சி சொல்லுவாங்க. இந்த இடத்துல அநேக சாட்சி சொன்னாங்க. அவங்க சாட்சி எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, 12 லட்சம் கடனோட நான் இங்க வந்தேன், ஆண்டவருடைய கடன் எல்லாம் மாற்றி இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இப்படி நிறைய சாட்சிகள் இந்த இடத்துல நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அந்த ஆத்மாக்கள் நிலைச்சிருந்தாங்களான்னு பாத்தீங்க நினைச்சல, அவங்க நிலைத்திருக்க முடியல. ஏன்னா அவங்க எதை தேடி வந்தாங்க? அந்த உலகத்தின் ஆசீர்வாதம் செய்கிற நாணலை தேடி, உலகத்தின் ஆசீர்வாதங்களை மாத்திரம் தேடி வந்தாங்களே தவிர தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தேடி என்ன செய்யல, அவர் வரல. பரலோக ராஜ்யத்தின் வாக்கியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக அவங்க என்ன செய்யல, வரல. அதனால என்ன செய்யறாங்க? தொடர்ந்து உலக ஆசீர்வாதங்கள் வேணும் வேணும்னு சொல்லி நினைச்சாங்க. அவங்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர உண்மையான ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை வாழ்க்கையில பார்க்க முடியும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், இன்னைக்கு நான் உபத்திரப்பட்டது இல்லையா, எங்கள் உபத்திரவங்களில நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உலக மனுஷனை பாத்தீங்கன்னா எதுல மேன்மை பாராட்டுவாங்க? எங்களுடைய அந்தஸ்தை பார்த்தீங்களா, எங்களுடைய செல்வத்தை பார்த்தீங்களா, என்னுடைய மகிமையை பார்த்தீங்களா, எங்களுடைய பிள்ளைகளை பார்த்தீங்களா, எங்க பிள்ளைகளுடைய உயர்ந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா, எங்க வீடை பார்த்தீங்களா, இதைத்தான் நிறைய இன்னைக்கு மேன்மை பாராட்டுவாங்களே தவிர ஆண்டவரை பற்றி மேன்மை பாராட்டுறது அவங்க என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. இல்ல 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. கர்த்தர் ஒரு உவமையை சொல்லி கொடுக்கிறார். 2 பேரும் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன் இல்லையா? 2 பேரும் ஜெபம் பண்ண ஆண்டவரை தேடிதான் போறாங்க. ஆனா ஒருத்தன் என்ன செய்யறான்? தேவ ஆலயத்தை தேடி போறான், ஒருத்தன் ஆண்டவரை தேடி போறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு காரியமா இருக்கணும். நம்ம யாரை தேடி போகிறோம்? தேவனை தேடி போகிறோமா? பாஸ்டர் தேடி போகிறோமா? ஆலயத்தை தேடி போகிறோமா? உலகத்தின் ஆசாபாசங்களை தேடி போகிறோமா? இதை நம்ம உணர்ந்துக்கணும் இல்லையா? அந்த அந்த பரிசை என்ன சொல்ற, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடக்கிறேன். எத்தனை பேர் மாறு தட்டி கொட்டுவீங்க? எத்தனை பேர் மாறு தட்டி? ஆண்டவரே இன்னைக்கு 5 அதிகாரம் நான் படிச்சுட்டான், 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்ம மாறு தட்டிக்கிறோம் அந்த பரிசையை போல இல்லையா? நான் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் காணிக்கை ஒழுங்கா செலுத்துகிறேன் ஆண்டவரே, நான் தசமம் வாங்க ஒழுங்கா செலுத்துகிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை பெருமை, தன்னை மேன்மை பாராட்டுகள் நாங்க பார்க்கணும். ஆனா அந்த அடுத்தவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையாயின்னு சொல்லி நெஞ்சில அடிக்கிறத நம்ம பார்க்கணும். ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபை. ஏன்னா உண்மையான ஒரு ரட்சிப்பு எங்கே வரும்? இருதயத்துலதான் ரட்சிப்பு வர முடியும். அந்த ரட்சிப்பு இருதயத்துல இருந்து வரும்போதுதான் அது நிலைத்து இருக்கக்கூடிய தன்மைகளை அது என்ன செய்யும், கொண்டு வர முடியும். அப்ப அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே எனக்கு நீ செய்த காரியங்கள் அல்ல, நான் ஒரு பாவியா இருக்கிற ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிச்சு என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, என்னில் நீர் வாசம் பண்ணுகிறதை நீர் உறுதி செய்து கொடுத்த ஆண்டவரே சொல்லி அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய மார்பில் எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இல்லையா? நம்முடைய வாழ்க்கை எப்படி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம். இதுக்கு மேல இனி காலம் செல்லாது. எந்த நேரத்துல கோயம்புத்தூருக்கு பூமி அதிர்ச்சி வருமோ தெரியாது, எந்த நேரத்துல கர்த்தருடைய வருகை வருமோ தெரியாது. உபத்திரப்படுகிற நமக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துல நம்மை சேர்த்து கொள்ளும் நாட்கள் அதி சமீபம். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலன் பவுல் சொல்ற வார்த்தை என்ன சொல்றா? எங்கள் உபத்திரவங்களிலும் நாங்கள் என்ன செய்யறோம்? மேன்மை பாராட்டுறோம். அல்லேலூயா. எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? உபத்திரவத்துல எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். எவ்வளவுதான் இருந்தால் நம்ம மனுஷர்களா இருக்கிறபடினால ஒரு துன்பம், ஒரு துயரம் நமக்கு வரும்போது
நம்ம எங்க போறோம்? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த துன்பத்தை கொடுத்தீங்க? ஏன் ஆண்டவரே இந்த துயரத்தை கொடுத்தீங்க? எனக்கு துயரத்தை கொடுத்த மனுஷனை அழிச்சு போட்ட நலமா இருக்குமே, அவன் இங்க இருந்து எடுத்துப்பட்ட நலமா இருக்குமே, இப்படி நிறைய அங்கலாய்ப்பு நம்முடைய வாயிலிருந்து வருமே தவிர, இந்த உபத்திரவத்துல தேவன் மூலமாக மகிமைப்படுகிறத நம்ம காண முடியல. அதனாலதான் செய்யலாம், இன்னும் மங்குன்னு உலகம் சொல்லி உலகத்தின் காரியங்களுக்காக நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு நடக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம செயல்படுத்துறதை பார்க்கணும். எப்படி முடியும்? யோபு கூட பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளை தான் உத்தமன்னு சொல்லி ஆண்டவர் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா அவன் என்ன செய்யறான்? அவனுடைய வாழ்க்கையை அங்கலாய்க்கிறத பாக்குறோம். சொல்றான், என் பிறந்த நாள் சபிக்கப்பட்டது, நான் பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த உலகத்துல வராம இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி எல்லாம் யோபு சபிக்கிறத நினைச்சிடும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆனா அந்த உபத்திரவத்தின் மத்தியில் உள்ள ஜெயத்தை அவன் எடுக்கும் போது அவன் ஆண்டவர்கிட்ட சொன்னான், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லமை உள்ளவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாது. ஹல்லேலூயா. நீ செய்ய நினைக்கிற என் வாழ்க்கையில நீ செய்ய நினைக்கிறத யாரும் தட்டி பறிக்கவே முடியாது. அப்ப அதுக்குள்ள ஒரு அஸ்திவாரம், அதுக்குள்ள உண்மை, அதுக்குள்ள சத்தியம் நமக்கு இருக்கணுமா இருந்தால் அந்த 5வது வசனத்தை நம்ம வாசித்தே ஆகணும். அந்த 5வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 5:5 மனசுல மனப்பாடமா நீங்க பண்ணிட்டா நல்லது. மேலும் நமக்கு சொல்லுங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட நல்ல நிதானமா வாசிக்க ஆண்டவர் சொல்லிட்டாரு. எங்க உபத்திரவங்களிலும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். 4வது வசனம். 5வது வசனத்துக்கு மேலும் எங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு அருளை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். இந்த காரியத்தை அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டால் எந்த துன்பத்திலும் எந்த துயரத்திலும் எந்த கஷ்டத்திலும் எந்த பாதையில் நம்மால நடக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. என்ன சொல்றார்? மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற, that means it has been given to us. நமக்கு என்ன செய்தார்? கொடுத்து விட்டார். நம்பணும், நீங்க நம்பணும். ஆண்டவரே தாங்கன்னு கேட்க கூடாது. ஆண்டவரே நீ கொடுத்து விட்டீர், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் நம்புகிறேன், நீர் எனக்கு அதை கொடுத்து விட்டீர் என்பதை நம்புகிறேன், நீர் எனக்கு அருளி செய்த அந்த பரிசுத்தாவின் பலம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அந்த பரிசுத்தாவின் வல்லமை என்ன செய்தா? தேவனுடைய அன்பை நமக்குள்ள ஊற்றிக்கும். அல்லேலூயா. இந்த வசனம் அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? தேவன் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால அது நம்ம என்ன செய்தால் வெட்கப்படுத்தாது. எத்தனை பேர் வெட்கப்பட்டு இருக்கிறீங்க? இந்த காலையில் வெட்கப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெட்கத்தை மாற்றும்படி இந்த வசனத்தை நீ ஏற்றுக்கொள்வாயனா, இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வானா, இந்த தேவ அன்பு உனக்குள்ள நிறைந்திருந்தா, தேவ அன்புக்குள்ள நீ மறைக்கப்பட்டிருப்பானால், இந்த தேவ அன்பின் விசுவாசம், தேவ அன்பின் நம்பு, அந்த தேவ அன்பின் அன்பு உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. அனுபவங்கள் நிறைய உண்டு எல்லாருக்கும். நீங்க எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்னைக்குமே நம்ம நினைக்கிறது இல்லை, ஆண்டவரே எனக்கு இப்படி இல்லையா, ஆண்டவரே அப்படி செய்துட்டீங்களா, ஆண்டவரே இப்படி போய் சேர்ந்து அவனை பாருங்க, ஆண்டவரே இவனை பாருங்க, ஆண்டவரே இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர தேவன் நமக்கு செய்த நன்மைகளை என்றைக்காவது ஒரு நாள் நம்ம நினைச்சு பார்த்தது உண்டா? அல்லேலூயா. வழங்கால் போட்டு நினைச்சு பாருங்க கொஞ்ச நேரம். தேவ அன்பு உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய கிரியை ஆண்டவர் செய்கிறது என்பதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாத்துறீங்க. ஆண்டவரேன்னு சொல்றீங்க, ஏமாத்துறோம். தகுதியில்லாத பாத்திரம், ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. சீக்கிரம் கொஞ்சம் வசனத்தை அங்க வாசித்து பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கலாமா? சீக்கிரமா வாசிங்களேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிங்களேன். 3 முதல் 8 வசனங்கள் நிறுத்தி நிதானம் வாசிக்கும். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் கவனிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும், உலக மனிதருக்குள்ள நாம் எல்லாரும் முற்காலத்திலே நாம் மாம்ச இச்சையின்படியே நடந்து தேவ அன்பு எப்படி ஊற்றப்படுது கொஞ்சம் கவனிங்க.
மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து மனதின் விரும்புவனவளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாய் பிள்ளைகள் அப்படின்னா என்ன? தேவனுடைய அன்பு இல்லை அப்படின்னா மற்றவர்களை போல கோபாக்கனின் பிள்ளை. நமக்கு விரோதமா எவனோ என்னமோ செய்தோம், ஆனா தேவன் செய்தாரு, கோபாக்கனின் பிள்ளைகளாக அவரை பார்க்கிறாங்க. வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம். கவனிங்க, என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு வார்த்தை, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தேவனோ நம்ம விசுவாசிக்கிற தேவன், நம்ம அப்பா பிதாவே என்று அழைக்கிற தேவன். அவர் சொல்ற தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். என்னங்க இந்த வசனத்தை எப்படிங்க தியானிக்கிறது? இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன சொல்றீங்க? ஐஸ்வர்யம் லட்சாதிபதி, அவன் கோடீஸ்வரன், இப்படி எல்லாம் சொல்றோம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஒரு இன்ஃபினிட்டி, அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அது எண்ண முடியாத ஒரு பெரிய இரக்கத்தை நமக்கு என்ன செய்றார்? தேவன் கொடுக்கிற தேவன் சொல்லி வசனத்துல ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அல்லேலூயா. வாசிருங்க தம்பி, அதை வாசிருங்க. தேவனோ, மறுபடியும் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த இரக்கத்தில் ஒரு ஐஸ்வர்யம், அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தில் ஒரு அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. உலக அன்பு இல்ல, இரக்கத்துக்குள்ள ஒரு ஐஸ்வர்யத்துல ஒரு பெரிய அன்பு இருக்கு. அந்த அன்புக்கு பேர் தான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பை நமக்குள்ள சிலர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இதான ஜீவனோடு இருப்பாங்க. என்னைக்கு மண்ணுக்கு மண்ணா போயிருக்க வேண்டியவங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என் வாழ்க்கை, மனைவி மக வாழ்க்கை, ஐயா வாழ்க்கை, அருமையான சகோதரி வாழ்க்கை, கொஞ்சம் எண்ணி பாருங்க. என்னைக்கோ நாங்க மண்ணுக்குள்ள போக வேண்டியவங்க, என்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அந்த தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறபடினா அவர் நியமித்த நாள் வரை, அவர் இந்த ஓட்டத்தில் எங்களை நிறுத்துற வரைக்கும், இந்த ஓட்டத்தை போராடி முடிக்கிற வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஜீவன் எது எங்களை தொடவே முடியாது. அந்த அன்பு தான் சொல்றாங்க, இரக்கத்தின் அன்பு, ஐஸ்வர்யத்தின் அன்பு. சிந்திச்சு பாருங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் தியானிச்சு அப்படியே உட்கொண்டு பாருங்க. இது எங்க போய் நிற்கும்? இது எப்படி தியானிப்பது, எப்படி சிந்திப்பது? முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3:16 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி அவர் தம்முடைய குமாரனை இவ்வளவா இந்த உலகத்துக்குள் தந்து நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அதுதான் தேவனுடைய அன்பு. உங்க பிள்ளையை கொடுப்பீங்களா? உங்க பிள்ளையை கொடுத்து அங்கராட்சி போனார். கொஞ்ச நேரம் பேரனை காணலன்னு ஒண்ணு துடிச்சு போனார். துடிக்குது அந்த உள்ள என்ன செய்யுது? துடிக்குது. அப்ப மேல அவர் எப்படி துடிப்பாரு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தகப்பன் கூட இல்ல, ஒரு தாத்தா நாளைக்கு பேரனை காணும் துடிச்சா மேல இருக்கிற தகப்பன் நம்மளே பார்த்து எப்படி துடிப்பாரு? எவ்வளவு துடிப்பாரு? அல்லேலூயா. நியமித்த நாள் வரைக்கும், நமக்கு நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி முடிக்கிற வரைக்கும் எதுவும் நம்ம என்ன செய்ய முடியாது, தொட முடியாது, அசைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிறீங்க, தொடர்ந்து பிலிப்பியர் வாசிக்கிறீங்க, எபேசியர் வாசிக்கிறீங்க. நம்மேல் அன்பு கூர்ந்த அடுத்த அன்பு என்ன சொல்ல? தேவன் அன்பு. அடுத்த என்ன சொல்ல? நம்மேல் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே. மிகுந்த அன்பு. இது எங்க போய் சொல்றது? இதை எப்படி தியானிக்கிறது? மிகுந்த அன்பு இல்ல, ஒன்னு இரக்கத்தின் அன்பு, தேவ அன்பு. ரெண்டாவது சொல்றாரு மிகுந்த அன்பு. அப்படின்னா அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லை. அந்த அன்பை அளக்க முடியாது. அதுக்கு ஆழம் இல்லை, நீளம் இல்லை, உயரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அன்பை செய்றாரா நம்ம என்ன வச்சிருக்காரு? வாசிருங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார செய்தார். அவரோட கூட அன்பு எது கொண்டு போய் நிறுத்துதான்?
இந்த அன்பு எங்க கொண்டு போய் நிறுத்துதா? அல்லேலூயா. மரணத்தை பத்தி யாருக்கா பயம் இருக்கா? மரணத்தை பத்தி யாரும் பயப்படுறீங்களா? பயப்படக்கூடாது. ஏன்னா மரணம் என்பது மேல நம்மளை கொண்டு வச்சது அவரோடு கொண்டு போய் நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்க போகுது. சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். மரணம் வருதா? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா மரணமே உன் போர் எங்கே, ஆண்டவர் பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நினைச்சால் மரணத்தையும் பாதாளத்தையும் என்ற தேவனாகிய கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நம்புகிறேன். வசன இடத்துல கிரியை செய்யக்கூடிய வசனமாக அதை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லுமாறு செய்து அந்த அன்பு, தேவனுடைய அன்பு நம்மளுக்கு மாறாது. 8வது வசனத்தை வாசிக்கிறீங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அடுத்த அன்பு செய்து ஒரு கிஃப்ட் கொடுக்குது. என்ன கிஃப்ட் கொடுக்குது? நம்முடைய சொந்த குமார். ரோமர் 8:32 வாசிக்கிறோம். நம்முடைய சொந்த குமார் என்று பாராதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்துக்குள்ள தந்திருக்கிற தேவன் எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? வாசிருங்களேன். ரோமர் 8:32 வாசிருங்க. நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு நன்மை வேணுமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு பணம் வேணுமா? உங்களுக்கு காசு வேணுமா? தங்கம் வேணுமா? உங்களுக்கு வெள்ளி வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு கேட்டீங்க, ஆண்டவர் செய்வாரு, கொடுப்பார். நீ விசுவாசம் இல்லாம கேட்டீங்க, கொடுக்கவே மாட்டார். வசனம் இல்லாம கேட்டீங்க, கொடுக்கவே மாட்டார். அது கேட்காம இருக்கிறது நல்லது. யாக்கோபு யோவான் ஆண்டவர் சொல்றாரு இல்ல, ஆண்டவர் விசுவாசிக்காம எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் காதலியே அந்த பிரேயர் பை எட்டார். அல்லேலூயா. அவருடைய ஈவு நம்மளால நம்ம பாக்குறோம். பரிசுத்தாவியானவரால் நம்ம கூற்றப்படுகிற தேவ அன்பு. 2வது பாகை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த அன்பு எப்படி கிரியை செய்யுதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு முடிக்கிறோமா இல்லையா? நீங்க வாசிங்களா? சகரியா 3ஆம் அதிகாரத்துல அவன் 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். சகரியா 3:2. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளியல்லவா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? எத்தனை பேருக்கு இந்த வசனம் கொஞ்சம் புரியுது? கொஞ்சம் வசனம் பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? அக்கினியிலிருந்து வெடுங்கி எடுக்கப்பட்ட கொள்ளி அல்லவா சாத்தான். யாருக்கு? ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு தீங்கு செய்யறதுக்கு அவனை சூழ நிற்கிறான். இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. 2வது வசனம் அழகா சொல்லுது. யோசுவாவை சூழ்ந்து 1-2 திருப்பி வாசிருங்க. யோசுவா பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அடுத்து இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளியாக இருக்கிறான். அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. வீட்டுல இன்னைக்கு எல்லாம் கேஸ் ஸ்டவ் தொட்டா கடக்குன்னு என்ன செய்யுது? அது எரியுது. இன்னும் கொஞ்சம் இண்டக்ஷன், அது இப்படி பட்டினாம் தான் அது வாட்டி சூடாயிக்குது. பழைய காலத்துல பாத்திருக்கீங்களா? இல்ல, அடுப்பு மூட்டி என்ன செய்வாங்க? விறகு போடுவாங்க. அடுப்புல என்ன செய்வாங்க? விறகு வைப்பாங்க. அந்த விறகு நல்லா எரியணும்னு என்ன செய்வோம்? இந்த விறகை தள்ளி விட்டுட்டே இருப்போம். அது என்ன செய்யும்? எரிந்து சாம்பலா போயிடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த தேவனுடைய வார்த்தை யோசுவாவுக்கு என்ன சொல்லுது? நீ அக்கினியிலிருந்து, நீ துன்பப்படுறதிலிருந்து, நீ வேதனைப்படுறதிலிருந்து, நீ சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து உன்னை எடுக்கப்பட்ட அக்கினி. அல்லேலூயா.
அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை இழுத்து விடாம, ஆண்டவர் நீ எரியிற அக்கினியில் உன்னை எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீ ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா? என்னைக்கு நீ ஜீவனோடு இருக்க முடியுமா? என்னைக்கு சாத்தானுடைய பிள்ளையா, நீ உலகத்தின் பிள்ளையா, நீ உலகத்தோடு மாய்ந்திருக்க மாட்டாயா? நரகம் உனக்கு சொந்தமா இருக்காதா? இல்லையா? அந்த அக்கினியில, அந்த அக்கினியின் சுவாலியிலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டு வெளிப்படுத்தல் விசேஷம் படிச்சீங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அக்னி கடல் இல்லையா? 2வது மரணமாகி அக்னி கடல் சொல்றாங்க. எல்லாம் பொய்யனும் பொய் சொல்றாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? அந்த அக்னி கடலுக்கு சொந்தமாவாங்க. ஆனா தேவ பிள்ளை என்ன செய்வாங்க? அந்த அக்னி ஜுவாலிருந்து எடுக்கப்பட்டு அந்த கொல்லியாக இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடாது? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ இந்த அக்னியிலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்ட ஒரு அழிவிலிருந்து, ஒரு துன்பத்திலிருந்து, ஒரு மரண பாதையிலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்ட ஒரு கொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்யறாங்க? 3ஆம் அதிகாரம் தானியேல் சொல்றாங்க, ஒரு பெரிய பொற்சிலை அந்த நேபுகாத் நேச்சார் தூரா என்கிற பள்ளத்தாக்கில் நிப்பாட்டி எல்லாரும் இந்த சிலையை என்ன செய்யணும்? கீத வார்த்தையை முழக்கும் போது எல்லாம் தாழ விழுந்து நீங்க வணங்கணும். கணக்கர் எல்லாரையும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் வந்து வணங்குறாங்க இல்லையா? 3 பேர் சொல்றாங்க, ஐயா நீர் நினைச்ச இந்த சிலையை, நீர் நிப்பாட்டின இந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம், நாங்க வணங்க கூடாது. ஏன்னா தேவனுடைய அன்பு எங்க மேல ஊற்றப்பட்டிருக்கபடினால் அந்த தேவ அன்பின் வெளிப்படுத்த காண்பிக்கும்படியாக தேவன் எங்களை தப்பு வைக்கிறது. உண்மையான தேவன் இயேசு என்பதை அறியும்படி, அவர் சொல்லுகிற வார்த்தை இன்னைக்கு வெளிப்படும்படி, அவரை பிரஸ்தாபப்படுத்தும்படி நாங்கள் தப்பு வைக்கப்பட்ட கொள்ளைகள். தேவன் என்னை தப்பு வைத்தாலும் தப்பு வைக்காவிட்டாலும் பரவாயில்ல, எங்களை தப்பு வைப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே என்று சொல்றாங்க. அக்னி ஜுவாலையில கொண்டு போறாங்க. நல்ல கவனிங்க. அக்னி ஜுவாலையில கையை காலை கட்டி தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி கையை காலை கட்டி தூக்கி போடுறாங்க. ஆனா என்ன நடக்குது? அந்த நேபுகாத் நேச்சார் பாக்குறான், அக்னியில தூக்கி போட்ட 3 பேர் அல்ல, 4 பேர் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவங்களாக உலாவி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டு. இதுதாங்க மேன்மை பாராட்டல். அல்லேலூயா. அந்த அக்னி ஜுவாலைக்குள்ள நடந்தாலும், உலக மனிதன் அடிக்க நினைத்தாலும், சாத்தானை அடிக்க நினைத்தாலும், பிசாசு நம்ம அதிகாரங்களை நினைத்தாலும், தேவனாகிய கர்த்த சொல்கிறார், நீ எடுக்கப்பட்ட, நீ பிடுங்கி எடுக்கப்பட்ட கொள்ளையா இருக்கிறபடினால நான் உன்னை தப்பு வைப்பேன். அல்லேலூயா. 4 பேர் உலாவுறாங்க. இப்ப நேபுகாத் நேச்சார் சொல்றாங்க, ஐயா இறங்கி வாங்க அப்படி சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? கொஞ்சம் இருங்க, எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சுகமா இருக்கு. சொல்றான் அப்போ பவுல் சொல்றான், நாங்க எங்க உபத்திரவத்துல நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த தீக்குள்ள இருந்து சொல்றான், நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். வெளியே இருக்கிறது காட்டிலும் இங்க உள்ள இருக்கிறது எங்களுக்கு நலமா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? உன் கஷ்டத்தை பார்த்து புலம்புவியா? உன் துன்பத்தை பார்த்து புலம்புவியா? கர்த்தர் அனுமதிக்காம ஏதாவது நம்மால பட முடியுமா? உன் தலையில இருக்கிற ஒரு முடி ஆண்டவர் என்றாரு. இந்த முடியை பத்தி சொல்றாரு, என் சித்தம் இல்லாதபடி உன் தலையில இருக்கிற ஒரு முடி கூட உள்ளாது, அந்த முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கால. அப்படின்னா அந்த தேவன் மேல உள்ள விசுவாசத்தை நீ எவ்வளவு அதிகமா நிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உன்னை பாதுகாத்து அவருடைய நாள் வரையும் உன்னை நடத்த அவர் போதுமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? இன்னொரு அன்பு பாருங்க, யோசுவாவை பிடுங்கி எடுத்த அன்பு. இன்னொரு அன்பு பாருங்க, இளைய குமாரனுடைய கதை ரொம்ப அருமையான கதை இல்லையா? அப்பா வீட்டுல இருந்து எல்லா சுதந்திரத்தையும் கொண்டு போனவன், எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு இருந்தவன் இல்லையா? வெளி தேசத்துக்கு போய் ஆமேன் சொத்தெல்லாம் அடிச்சு எல்லாவற்றையும் அழிந்து பன்றிக்கு கிடைக்கிற ஜீவனம் எனக்கு கிடைக்காதா என்று அங்கதாய்த்து கொண்டிருக்கிற வேலையில அவன் சொல்லுறான், எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரங்களுக்கு கூட இதோட நல்லது கிடைக்குமே. எங்க அப்பா வீட்டுல நான் ஒரு வேலைக்காரனா இருந்த கூட இதோட நல்லா இருக்குமே. நான் ஒரு வேலைக்காரனா மாறிடலாமே. எங்க அப்பா கிட்ட நான் ஒரு வேலைக்காரனா மாறிடலாமே. இந்த பாடு இந்த பத்திரம் எனக்கு தேவையில்லையே. புத்தி தெளிந்த போது, புத்தி தெளியணுங்க. நமக்கு இன்னைக்கு புத்தி தெளியணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்துக்காக இல்லை. இந்த உலகம் மாயை,
ஒரே நிமிஷம் ராத்திரி படுத்தவன் காலையில வயநாட்டுல அத்தனை பேரை காணும். கண்ணு முன்னால நடக்குது பாருங்க. ஸ்கூல் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையங்க ஒருத்தனை அடிச்சு கொல்றான். அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் இருந்ததுன்னா கடைசி நாட்கள்ல நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் நம்ம கண்ணு முன்னால் ஆண்டவர் காண்பித்துக் கொண்டிருக்க இந்த வேலையில இன்னும் நிர்விச்சாரமா, இன்னும் உலகம், இன்னும் மாமிசம், இன்னும் இது அதுன்னு சொல்லி நடந்தோம்னா நிச்சயமாக நாம் கைவிடப்பட போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை கேளுங்க. இன்னைக்கு உண்மையாய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. உண்மையாய் உள்ள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இல்லையா? உண்மையா அவனுடைய நினைவு வந்த போது, இல்லைன்னா அவன் மனம் திரும்பின போது அவன் சொல்றான், எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு சுகம், எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு நன்மை, ஒரு வேலைக்காரன் கூட நல்லா இருக்கிறாங்க. நான் போய் எங்க அப்பா சொல்லுவோம், அப்பா உங்க மகன் என்ன அழைக்கப்படுவதற்கு நான் பார்த்து நல்ல என்ன ஒரு வேலைக்காரனா வச்சுக்கிறீங்கன்னு நினைச்சா அப்பா கிட்ட போறேன். அப்பா கிட்ட போறான். அந்த அன்பு என்ன செய்துங்க, தூரத்துல வர மகனை அடையாளம் கண்டு கொள்ளுங்க. தாடி வளர்த்திருக்கிறான், சரியான ட்ரெஸ் இல்ல, சரியான உருவம் இல்ல, சாப்பாடு இல்ல, மெலிஞ்சு போய் காட்டுறான், ஒண்ணுமே இல்லை. ஆனா அப்பா தூரத்துல பாக்குற என்னுடைய மகன், என்னுடைய மகன், என்னுடைய மகன் வருகிறானே என்று சொல்லி அந்த அன்பு, தகப்பனுடைய அன்பு என்ன செய்யுது, கட்டி அடைச்சுது. அவன் சொல்லுது, இவனுக்கு வஸ்திரம் கொடுங்க. யோசுவால 2 அந்த சகரியாவது இந்த 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமென். 2, 3, 4 வசனங்களை வாசிங்க. என்னெல்லாம் நடக்குது பாருங்க. 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. யோசுவாவோ அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாகும் பிரதான ஆசாரியன். வஸ்திரத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு, ஒரு அழுக்கு வஸ்திரமாய் பார்க்கிறார். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் நமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து காட்டுதா, அக்கிரமங்கள் இல்லையா, பாவங்கள், அக்கிரமங்களை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை வஸ்திரத்தை கொடுக்கிறேன். எல்லாரும் இந்த சிறந்த வஸ்திரம் கிடைக்கும் போது கஷ்டம், துன்பம் தான். பிசாசுக்கு பிடிக்காது இல்லையா? பிசாசுக்கு சிறந்த வஸ்திரம், நல்ல வஸ்திரம் கிடைக்கும் போது பிசாசுக்கு என்ன செய்யாது, அது உறுத்துதெல்லாம் தான் இருக்குங்க இல்லையா? யோசேப்புடைய வாழ்க்கையில பாக்குறோம்ல, அப்பா அவனை நேசிச்சதுனால நினைச்சாரு, ஒரு பலவர்ண அங்கியை கொடுக்கிறாரு. இந்த அங்கியினால் என்ன ஆச்சு, அந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு பெரிய எரிச்சல் ஆச்சு. இவனை கொல்லணும் அப்படி சொல்லி அந்த வஸ்திரத்தினாலே என்ன செய்றாங்க, அவனை கொல்றது கேட்கணும். ஒருவேளை தேவன் நம்மை வஸ்திரத்தினால, அவருடைய வஸ்திரத்தினால நம்ம இடை கட்டும் போது நம்மை சுற்றி இருக்கிற சத்துரு, கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற சத்துரு நம்ம சும்மா விடாதுங்க. நம்ம சும்மா விட மாட்டான், இந்த வஸ்திரத்தை தரிக்க விட மாட்டான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம தைரியமா இருக்கணும். நம்ம மனபாரத்தை ஆண்டவர் கையில கொடுத்தவங்களா இருந்தா தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செயல்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய். முதலாவது அக்கிரமம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதுக்கு அவருடைய தேவ அன்பின் நிமித்தமாக. 2வது வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பாயாக. சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பாயாக. இன்னைக்கு நம்ம நரேந்திர மோடி பார்த்துருக்கீங்களா? எங்க போனாலும் ஒரு பாகையை வச்சுக்கிறார். அவருக்கு வசனம் தெரியும், நமக்கு தெரியாது, அவருக்கு வசனம் தெரியும். இதனால நினைச்ச போராட்டத்துலாம் தொப்பியும் பாகையும் வச்சுக்கிறார். அல்லேலூயா. பாக்குறீங்களா? டிவியில பாக்குறீங்களா இல்லையா? எங்க போனாலும் ஒரு தொப்பி ஒரு பாகையில் நம்ம போக மாட்டாரு. இல்ல மெட்ரில போனா ஒரு தொப்பி வச்சுப்பாரு, இல்ல அங்க இங்க போனா அங்க ஒரு பாகையை வச்சுப்பாரு. இல்ல சிறந்த பாகை இல்ல. இங்க என்ன சொன்னா, யோசுவாவுக்கு ஒரு சிறந்த பாகை, அது என்ன செய்து, ஒரு நீதியின் கிரீடம். அல்லேலூயா. அது என்ன செய்றாரு, நீதியின் வஸ்திரத்தை தரித்து ஒரு நீதியின் கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ சத்துருவுக்கு என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அரசாங்கத்துல உயர் பதவியில ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரியா இருக்கிறவனை யாராவது போய் ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா அவன் அதிகாரத்துல இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நீதியின் வஸ்திரம்.
நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், நீதியின் கிரீடம், இது ரெண்டும் நம்ம தரிக்கப்பட்டிருந்தால் எந்த சத்துருடைய கிரிகளோ நம்மளை தீண்டார். ஏன்னா தேவனுடைய அன்பு நம்ம மேல ஊற்றுகிறார். தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கபடினால் அந்த அன்பு நிச்சயம் அதை நம்மை ஒரு நாளும் வெட்கப்பட்டு விடாது. அல்லேலூயா. வாசல்களேன் ரோமர் பழையபடி 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை திருப்பி ஒரு தடவை வாசிக்கலாமா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட, நல்லா கவனிச்சுக்கணும், அருளப்பட்ட கொடுத்துட்டார். ஆண்டவரை கொடுங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவரை நீர் கொடுத்த ஆவியை நான் பயன்படுத்த, நீர் எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையை நான் பயன்படுத்த, அந்த வார்த்தையை பயன்படுத்த எனக்கு கிருபை கொடுங்க. நீர் ஊற்றிட்டீங்கப்பா, நீர் ஊற்றிட்டீங்க. அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. அந்த பலன் எனக்குள்ள ஊற்றிட்டீங்கப்பா. என் மாமிசம் பலவீனமானது, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவி உற்சாகமான ஆவி. அந்த ஆவியின் பலத்தினால இந்த பலவீனமான மாமிசத்தை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாய். அல்லேலூயா. மரித்தோரை உயிரோடு எழும்ப செய்திருந்தார். என் வியாதி நோய்கள்லாம் உங்க ஏமாத்துறையா விசுவாசத்தோடு சொல்லணுங்க. வியாதி வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, கால்வலி கைவலி இல்லைங்க. ஆண்டவர் சொன்னோம், ஆண்டவரே மரித்தோரை உயிரோடு எழும்ப பண்ணினீர் ஆண்டவரே, லாசருவை எழுப்பினீர் ஆண்டவரே, அந்த சிறுமியை எழுப்பினீர் ஆண்டவரே, மரித்தோரை உயிரோடு எழும்ப செய்த தேவனாய் நீ இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறபடினால என் நோய்கள் உமக்கு ஏமாத்து, என் வியாதி உமக்கு ஏமாத்து. தூரப்படுற ஆண்டவரே, விலகி போய் இயேசுவின் நாமத்தினால போ, பிசாசு இயேசுவின் நாமத்தினால சொல்லி பாருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நெருங்க அவன் செய்வான், உங்களுக்கு ஓடிப்போம். அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இன்னும் 7 பேரை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு உட்காந்துக்கலாம். அவிசுவாசம் நம்மளை விட்டு முதல் நிச்சயம் நீங்களும். ஏன்னா இந்த அவிசுவாசம் நீங்களும் தான் நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி, அந்த தேவனுடைய அன்பு நம்ம நிறைஞ்சு இருக்கும் போது அதை நிச்சய முடியும், நம்ம செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இதெல்லாம் நிறைஞ்சிட்டாங்க. இல்ல இந்த வெளித்தா தீவுல பாரு, பாம்பு ஒண்ணு, விரியன் பாம்பு கடிக்குது, தீவாரெல்லாம் பாக்குறாங்க, ஐயோ இவன் உட்கார்ந்து சாக போறான் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அவன் என்ன சொல்ல, சீப்போ அப்படின்னு சொல்லி பாம்பை கீழே தள்ளி போட்டு அவன் ஜாலியா உட்கார்ந்து இருக்கான். அல்லேலூயா. அனுபவம் அன்னைக்கு அவனுக்கு அப்படி அனுபவம்னா, இஸ் ஆல்சோ ஏ ஹியூமன். அவனு ஒரு மனுஷன், வானத்திலிருந்து குறிச்சு வரல, நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். ஏன் நமக்கு அந்த வல்லமை இல்லை? ஏன் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை? ஏன் அந்த விசுவாசம் இல்லை? ஆண்டவரோடு நெருங்க நம்ம போகல, தேவன் ஊற்றப்படுது நம்ம விட்டு கொடுக்கல. உபத்திரவங்கள் துன்பங்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட விலகுறோம். இப்படி விலகி போகும்போதுதான் இந்த தேவனின் பரிபூர்ண உங்களை ஊற்ற முடியாதபடி தேவன் என்ன செய்றார்? அவர் தவிக்கிறார். அல்லேலூயா. அவர் தவித்து கொண்டிருக்க, என் பிள்ளை இப்படி இருக்குது, என் பிள்ளை மேலே ஆவியை ஊற்ற முடியலையே, என் அன்பை ஊற்ற முடியலையே, அவர் என்ன செய்றார்? தவித்து கொண்டிருக்கிறார். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும், தேவன் நம்மை மகிமைப்படுவதை நாம் காண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நிற்போமா? அல்லேலூயா.